கௌதம் கம்பீர் தலைமையில் கடந்த ஆண்டு துணை பேச்சாளர்களில் ஒருவராக செயல்பட்டு வந்த அபிஷேக் நாயர் KL ராகுலின் தற்போதைய மாற்றம் குறித்து பேசியுள்ளார். அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு பார்த்தோம் என்றால் KL ராகுலை ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக ட்ரோல் செய்து விமர்சனம் செய்து வந்தனர். குறிப்பாக அதற்கேற்றவாறு தான் அவரது பெர்ஃபார்மன்ஸும் கூட இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் 2023ஆம் ஆண்டு வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கு பிறகு KL ராகுல் மொத்தமாக மாறிவிட்டார். குறிப்பாக மீண்டும் T20 ஃபார்மட்டில் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்று இந்த IPL 2025 போது துணிச்சலாக பழைய KL ராகுலை போல ஷாட்கள் ஆடினார். அதாவது 2022ஆம் ஆண்டின் போது எங்கே விக்கெட்டை விட்டுவிடுவோம் என்று பயந்து நடுங்கிக் கொண்டே களத்தில் இருக்கும் KL ராகுல் இப்போது துணிச்சலாக தனது முழு திறமையும் காட்டி விளையாடுவதை பார்க்க முடிகிறது. இந்த நிலையில் KL ராகுல் குறித்து அபிஷேக் நாயர் கூறிய விஷயம் என்னவென்றால், துணை பேச்சாளராக நான் தேர்வு செய்யப்பட்ட போது ரோஹித் சர்மா எனக்கு முதல் வேலையாக ஒரு வேலையை கொடுத்தார். அதாவது KL ராகுலோடு சேர்ந்து நீங்கள் பணியாற்றி அவரிடம் உள்ள அக்ரெசிவான பேட்டிங் அப்ரோச்சை வெளியே கொண்டு வர வேண்டும், அதன்படி அவரிடம் உள்ள திறமைகளை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று ரோஹித் சர்மா என்னிடம் கூறினார். அதாவது சாம்பியன்ஸ் டிராபி டோர்னமெண்ட் பார்டர் கவாஸ்கர் டிராபி சீரிஸ் இப்போது இந்த இங்கிலாந்துக்கு எதிரான சீரிஸ் என்று இன்னும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டை கருத்தில் கொண்டு இந்த டோர்னமெண்டில் KL ராகுல் முக்கிய பங்கை ஆற்றுவார் என்று ரோஹித் சர்மா KL ராகுலை முழுவதுமாக நம்பினார். எனவேதான் என்னை அவரோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று ரோஹித் சர்மா கேட்டுக்கொண்டார் என்று அபிஷேக் நாயர் தெரிவித்துள்ளார்.